6 தொகுதிகள் வந்து காலியா இருக்கிறது அறிவிக்கப்பட்டாங்க. எப்ப வேணா இடைத்தேர்தல் அறிவிக்கப்படலாம். இல்ல நீங்க தமிழ்நாட்டு சூழல் எப்படி இருக்குன்னா, நீங்க இடைத்தேர்தலை பார்த்து எல்லாரும் வந்து நிக்கிறீங்க. கிடையாது. ஏன்னா தேர்தல் ஆணையம் வந்து இதை நடத்துறதுக்கு போது தயாரா இருக்கான்னு பார்க்கணும். ஏனென்றா அவங்க இன்னும் அவங்களுடைய வாய்ஸ் வந்து வெளியே வரவே இல்லை. நீங்க தமிழ்நாட்டு பாஜகவுடைய தலைவர்களையும் பார்த்துக்கங்க, அகில இந்திய பாஜகவுடைய தலைவர்களையும் பார்த்துக்கங்க. அவர் விஜயுடைய செயல்பாடையோ இல்ல தாவேக்கானுடைய 45 நாள் 40 நாள் கூடிய இந்த ஆட்சியின் பற்றிய செயல்பாடுகளையோ அவங்க எதுவும் பேசவே இல்லை. எதனால நினைக்கிறீங்க? இதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கு. என்ன அரசியல்? உங்களை நம்பி இந்த மக்கள் வாக்கு செலுத்தினாங்களா? 1 மாத காலம் கூட ஆகல. அப்ப இந்த மக்கள் நீங்க முட்டாள் நினைக்கிறீங்களா? இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். நீங்க ரிசைன் பண்ணா மீண்டும் நீங்களே வேட்பாளரா போட்டு உங்களே வேட்பாளரா தாவேக்கா அறிவிச்சு நீங்க வெற்றி பெற்று வந்துருவீங்க நினைப்பா? இது மக்களை முட்டாளாக்க செயல். இது தேவை. இது மிக அறமற்ற செயல். இது வந்து தாவேக்காக்கு தான் அவமானம். இவங்க மீண்டும் வேட்பாளர் நீங்க நிறுத்துனீங்கன்னா தாவேக்காக்கு அவமானம். எனக்கு தெரிஞ்சு ரிசைன் பண்ணும்போது சீட்டு தரமாட்டான்னு நினைக்கிறேன். அப்படிதான் இருக்கும். பாருங்க, அவங்களாம் வாரியம் ஏரியம் கொடுத்து முடிச்சு விட்டுட்டு அவங்களுக்கு தரமாட்டாங்க. ஏனென்றால் நீங்க மீண்டும் இவங்களே நிப்பாட்டினா நாளைக்கு திமுக ஒரு பொது வேட்பாளர் போடுவாங்க. அப்ப திமுக வெற்றி பெறக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். பொது வேட்பாளர்னா எப்படி? அதிமுக ஆதரவோட செய்வாங்களா? பொது வேட்பாளர் யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சீமான் இருக்காரு, முன்னாள் முதலமைச்சர் இருக்காரு, ஸ்டாலின் இருக்காரு. அப்படி பார்ப்பாங்களா அவங்க? உங்க தலைவர் இருக்காரு இல்லையா? கண்டிப்பா தலைவர் போட்டி போடுவாரு. நாங்க விரும்புறோம் பொது வேட்பாளர் கட்டாயம். அப்ப கூட்டணி இருக்கீங்க. அப்ப என்ன அதிமுகன்ற கட்சி வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல கரைஞ்சு போச்சு. அது முழுக்க அவருடைய தலைமையுடைய தவறு. நீங்க திராவிட கட்சியிலேயே இன்னைக்கு இருக்கிற வலிமையான கட்சி திமுக. இன்னைக்கு திமுக இருந்து யாராச்சும் வெளியே போயிருக்காங்களா? திமுக ஒரு வட்டச்ச வெளியே போயிருக்கானா? ஒரு மாவட்ட வெளியே போயிருக்கானா? இல்ல யாராச்சும் எம்எல்ஏ ரிசைன் பண்ணிருக்கானா? கிடையாது. ஏன்? ஒரு சித்தாந்த அரசியலுக்காக தந்தை பெரியார், அண்ணா, கலைஞர் அப்படின்னு ஒரு அரசியல் கோட்பாட்டுக்காண்டி ஒரு கட்சி நிக்குது. இன்னைக்கு அவ்வளவு வலிமையா பேசிட்டு இருக்கு. இன்னைக்கு ஜென்சின்னு சொல்லி வச்சுட்டு ஒரு டீம் வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்கல்ல. ஏன் வந்து எடப்பாடி அப்படி கிடையாது? என்ன காரணம்னா முழுக்க தனிநபர் சர்வதிகாரம். புரோக் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில நிர்வாகி திரு மாலின் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டணி ஆட்சியில் நீங்க இணைஞ்சிருக்கீங்க. ஆதரவு கொடுத்துருக்கோம். ஆதரவு அமைச்சர்கள் பங்கெடுத்திருக்கீங்கல்ல? ஆமா, அமைச்சர்கள். கூட்டணி ஆட்சி தானே. ஸோ அடுத்து வரக்கூடிய தேர்தல்கள்லையும் தொடருமா? ஏன்னா கூடிய சீக்கிரம் இடைத்தேர்தல் வர இருக்கு. அதோடைய நிலைப்பாடு என்ன? இந்த தாவேக்கா அரசுக்கு நெருக்கடியான நிலையில் விடுதலை சிறுத்தைகள் ஆதரவு கொடுத்துருக்கோம். அமைச்சர்களும் பங்கெடுத்திருக்கோம். கூட்டணி என்பது இப்போ நாங்கள் யாரோடையும் கிடையாது. அது திமுகலையும் கிடையாது. ஏன்னா இந்தியா கூட்டணி ஒரு கூட்டணி தமிழ்நாட்டில் அது குலாப்ஸ் ஆகி போச்சு. அதனால் தலைவர் இன்னும் அதுக்கான ஒரு முடிவை அறிவிக்கவில்லை. கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இடைத்தேர்தலும் நடந்தால் அது யாரோட கூட்டணி என்பது அறிவிப்போம். இடைத்தேர்தல் நடந்தால் வரப்போகுது சார். 6 தொகுதிகள் வந்து காலியாக இருக்கிறது அறிவிக்கப்பட்டாங்க. எப்போ வேணால் இடைத்தேர்தல் அறிவிக்கப்படலாம். இல்லை, நீங்கள் தமிழ்நாட்டு சூழல் எப்படி இருக்குன்னா, நீங்கள் இடைத்தேர்தலை பார்த்து எல்லாரும் வந்து நிற்கிறீங்க. கிடையாது. ஏன்னா இடைத்தேர்தல் நடத்துறதுக்கு இப்போதைக்கான வாய்ப்பு கிடையாது. எப்படியும் குறைஞ்சபட்சம் ஒரு 3-4 மாதம் தாண்டிடும். ஏன்னா தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழல் வந்து மத்திய அதுக்குள்ள அடுத்தடுத்து யாரும் இன்னும் எத்தனை பேர் ரிசைன் பண்ணி வரதுக்கு பார்ப்பாங்கன்னு ஒரு கணக்கு இல்லை. மத்திய தேர்தல் ஆணையம் வந்து இதை நடத்துறதுக்கு போது தயாராக இருக்கான்னு பார்க்கணும். ஏனென்றா இதுக்குள்ளே ஒரு பெரிய அரசியல் இருக்குது. ஏன்னா பாஜக வந்து இன்னும் அவருடைய வாய்ஸை வெளியே சொல்லவே இல்லை. அவங்க இன்னும் அவங்களுடைய வாய்ஸ் வந்து வெளியே வரவே இல்லை. நீங்கள் தமிழ்நாட்டு பாஜகவுடைய தலைவர்களையும் பார்த்துக்குங்க, அகில இந்திய பாஜகவுடைய தலைவர்களையும் பார்த்துக்குங்க. அவர் விஜயுடைய செயல்பாடையோ இல்லை தாவேக்கானுடைய 45 நாள் 40 நாள் கூடிய இந்த ஆட்சியின் பற்றிய செயல்பாடுகளையோ அவங்க எதுவும் பேசவே இல்லை. எதனால நினைக்கிறீங்க? இதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கு. என்ன அரசியல்? ஏன்னா வந்து நம்ம வந்து பாஜக கட்டுப்பாட்டுக்குள் விஜய் வருவாரா என்று நினைத்தார்கள். அவர் வரல. காங்கிரஸ் வந்து கூட்டணி வந்துருச்சு. காங்கிரஸ் கூட்டணி வைத்ததால் பாஜகவுக்கு தாவேக்கா மேல் தலைவர் மேல் ஒரு கோவம் இருக்குது. கண்டிப்பாக முதலமைச்சர் மேலே ஒரு பெரிய வருத்தம் இருக்குது. அதனால அமித்ஷா கூட இவர் டெல்லி போய் பார்க்காம வந்துட்டார். நிர்மலா சீதாராமன் பார்த்தாரு. இந்த முறையும் கூட போய் கூட அமித்ஷா பார்க்கல அவர். அப்போ அது காரணம் என்னன்னா வந்து இன்னும் வந்து இவருக்கான ஒரு கிரீன்ஸுகள் கிடைக்கல. மேலே இருந்து மத்திய அமைச்சர் அமித்ஷா கிடைக்கல. அதனால் வெயிட்டிங்கில் இருக்காங்க. அதனால் இந்த தேர்தல் இடைத்தேர்தலுங்கிறது இன்னும் நாட்கள் தள்ளி போகும். ஒருவேளை இப்போ நடக்கிற பட்சத்தில் விசிக நிலைப்பாடு என்னவா இருக்கும்? கண்டிப்பாக நாங்கள் தேர்தல் போட்டி விட நாங்கள் விரும்பலாம். ஏன்னா நாங்கள் வந்து 8 தொகுதியை வந்து கேட்டு திமுகட்ட வாங்கி 6 தொகுதி தோல்வி அடைஞ்சிருக்கோம். 2 தொகுதியாக வெற்றி பெற்றிருக்கோம். அப்போ எங்களுடைய செல்வாக்கை எங்களுடைய அரசியலை தீர்மானிக்கிறதுக்கு நாங்கள் வேட்பாளரை போட்டு நிற்கன்னு விரும்புவோம்ல.
அதுதானே எங்களுடைய நோக்கமா இருக்கும். ஆனால் இருக்கிறது 6 தானே. ஆல்ரெடி ஏற்கனவே ரிசைன் பண்ணிட்டு வந்தவங்கெல்லாம் டிவிகேல ஜாயின் பண்ணிட்டாங்க. நான் இன்னொன்று சொல்லவா, ரிசைன் பண்ணி வந்தவங்களுக்கு சீட்டு தரக்கூடாது. ஏன்னா உங்களை நம்பி இந்த மக்கள் வாக்கு செலுத்தினாங்களே, 1 மாத காலம் கூட ஆகலை. அப்போ இந்த மக்கள் நீங்கள் முட்டாள் நினைக்கிறீங்களா? இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். நீங்கள் ரிசைன் பண்ணால் மீண்டும் நீங்களே வேட்பாளராக போட்டு உங்களே வேட்பாளராக தாவேக்கா அறிவிச்சு நீங்கள் வெற்றி பெற்று வந்துடுவீங்கன்னு நினைப்பா? இது 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 மக்களை முட்டாளாக்க செயல். இது தேவை. இது மிக அறமற்ற செயல். அதனால் உண்மையிலே தமிழக முதலமைச்சர் தாவேக்கான் தலைவர் வந்து இந்த மாதிரி நபர்கள் சீட்டு தரக்கூடாது. இவங்களாம் கட்சியிலே சேர்த்துட்டாங்க சார். இல்லை, கட்சியை சேர்த்துட்டு போகிறாங்க. கட்சியில் சேர்த்துட்டு போய் அந்த கமிட்மெண்ட் இல்லாமலே வந்து அவங்க இவ்வளோ தைரியமாக ரிசைன் பண்ணியிருக்காங்க பதவியை. எனக்கு தெரிஞ்சு ரிசைன் பண்ணும்போது சீட்டு தரமாட்டான்னு நினைக்கிறேன். அப்படி தான் இருக்கும். பாருங்க, அவங்களாம் வாரியம் ஏரியம் கொடுத்து முடிச்சு விட்டுட்டு அவங்களுக்கு தரமாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே அந்த தொகுதியில் வெற்றி இவங்க ரிசைன் பண்ண தொகுதி இருக்குல்ல, அங்கே தாவேக்கா வேட்பாளர் போட்டி போட்டிருப்பாங்களே, அப்போ அவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறது? அவங்க செலவு பண்ணியிருப்பாங்க. அவங்க எம்எல்ஏவா ஜெயிச்சு பதவி ஏற்றுட்டு உங்களுக்காக பதவியை ரிசைன் பண்ணிட்டு மறுபடியும் கட்சியில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது தமிழக வெற்றி கழகம் என்ன யோசிக்கும்? நீங்கள் சொல்ல புரிஞ்சுங்க. தாவேக்கா ஆட்சி நலமா இருக்க வேண்டும், இந்த ஆட்சி 5 ஆண்டு நீடிக்க வேண்டும் என்று அவ்வளவு அக்கறையோடு இந்த தமிழ் மக்கள் மீது அவ்வளவு நம்பிக்கையோட ரிசைன் பண்ணாங்க இந்த 6 சட்டமன்ற உறுப்பினர் விஜய் பாஸ்கர் உட்பட 5 பேர். விஜய் ஒருத்தர். ஆமா, விஜய் விட்டுருங்க, அவர் சிஎம் ஆயிட்டாரு. 6ல விஜய் ஒருத்தர். இந்த 5 பேர் இருக்காங்களா, இந்த 5 பேர் அப்படி கட்சியில பொறுப்பு வாங்கிட்டு அமைதியா வேலை பார்த்தா நல்லா இருக்கும். ஏனென்றால் இவர்களாம் இந்த மக்களை முட்டாளாக்கிட்டு மீண்டும் வந்து அமைச்சரில் பங்கெடுக்கலாம், ஒரு அதிகாரம் கிடைக்கும், அப்படி வர நபர்கள் தான். வெறுமனே அதிகாரத்தை நோக்கி நகர்வதற்கு தாவேக்கா செவி செய்யக்கூடாது. ஏன்னா இவங்க மக்களை முட்டாளாக்கியிருக்காங்க. 5 சட்டமன்ற தொகுதியிலும் மக்களை முட்டாளாக்கியிருக்காங்க. வாக்கு செலுத்தணும் விழிச்சு வாங்கினா மீண்டும் இடைத்தேர்தல் வரும், அப்பயே நீ வந்து வேட்பாளராக வருவ, உனக்கே வாக்கு போடணும். இது என்ன? இது வந்து தாவேக்காக்கு தான் அவமானம். இவங்க மீண்டும் வேட்பாளர் நீங்கள் நிறுத்துனீங்கன்னா தாவேக்காக்கு அவமானம். ஏனென்றால் நீங்கள் மீண்டும் இவங்களே நிப்பாட்டினா நாளைக்கு திமுக ஒரு பொது வேட்பாளர் போடுவாங்க. அப்போ திமுக வெற்றி பெறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். பொது வேட்பாளர்னா எப்படி? அதிமுக ஆதரவோட செய்வாங்கள, அப்படி சூழல் உருவாகும்ல. ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடி இப்படி சூழல் வந்து உருவானுச்சு, பேசப்பட்டுச்சு, மீண்டும் அப்படி உருவாகும்ல. ஏன்னா இது வந்து இப்போ என்னன்னா நீங்கள் ஒரு விஜய் மேலே உள்ள ஒரு கரிஷ்மா லீடர்ஷிப் இருக்குல்ல, அது வந்து மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க, ஓகே. ஆனால் கட்சிகள் ஏற்றுக்கலையே. தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு அரசியல் கட்சியாக யாரும் ஏற்றுக்க மாட்டாங்களே. அப்படி சூழல் இங்கே நடந்துட்டு இருக்குல்ல. ஆகையால் பொது வேட்பாளர் போடுவாங்களா? பொது வேட்பாளர் யாராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அரசியல் கட்சியை சேர்ந்தவராக இருக்குமா, சேராதவராக இருக்கும்னு? சேர்ந்தவங்க தான் போடுவாங்க. ஏனென்றால் இப்போ நீங்கள் 5 சட்டமன்ற உறுப்பினர்களும் வந்து 2 பேர் கொஞ்சம் வலிமையானவங்க. அந்த மதுராந்தத்தில் வந்து மரகதம் குமரவேல் அவங்க கொஞ்சம் வலிமையானவங்க. இசக்கி சுப்பையா வலிமையானவர். அப்புறம் இவர் விஜய் பாஸ்கர் வலிமையானவர். கொஞ்சம் வலிமையான வேட்பாளர் இருக்காங்கல்ல, அப்போ அவங்களும் வலிமையான ஒரு பொது வேட்பாளர் அறிவிப்பாங்கல்ல. சீமான் இருக்காரு, முன்னாள் முதலமைச்சர் இருக்காரு, ஸ்டாலின் இருக்காரு, அப்படி பார்ப்பாங்களா அவங்க? உங்கள் தலைவர் இருக்காரு இல்லையா? கண்டிப்பாக தலைவர் போட்டி போடுவார். நாங்கள் விரும்புகிறோம் பொது வேட்பாளர் கட்டாயம். அப்போ கூட்டணி இருக்கீங்க, எப்போ என்ன கூட்டணியில் போவோம். நீங்கள் பொது வேட்பாளரை வெற்றி பெற்றால் கூட நாங்கள் எந்த கட்சிக்கு ஆதரவு கொடுப்போம்? தாவேக்காக தான் ஆதரவு கொடுப்போம். ஏன்னா நாங்கள் அங்கே தானே இருக்கோம், அமைச்சரில் பங்கெடுத்தாச்சு, அங்கே தான் இருக்கோம். எங்களை விஜயை அங்கீகரித்து நாளைக்கு நீங்கள் கிழக்கில் இல்லைங்க அப்படின்னு சொன்னால் நிற்க போகிறோம். ஒரு தாவேக்கா சார்பாக போட்டிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமாம், நீங்கள் இப்போ எங்கள் தலைவர் வந்து இன்றைக்கி ஒரு பொதுவான ஒரு கரிஷ்மா லீடர்ஷிப் தலைவராக உருவாகிட்டார் இன்றைக்கி எல்லாம். இதை ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து விடுதலை சிறுத்தையின் தலைவர் திருமாவளவன் அவர்களை முதலமைச்சர் ஆக்கலாமான்ற ஒரு பேச்சு இங்கே அடிபட்டுன்னு சொல்கிறாங்களே. அப்போ இந்த பேச்சு எங்களை ஏற்றுக்காதுங்கிறது வேற. ஆனால் இந்த பேச்சு அடிபடுதில்ல, முதலமைச்சர் வேட்பாளர் வைக்கலாமா இல்லை துணை முதல்வர் தருவலாமா அப்படின்ற ஒரு பேச்சு இங்கே அடிபடுதில்ல. அப்படி அடிபடும் போதே இங்கே பொது சமூகம் விடுதலை சிறுத்தைகளை ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. ஏனென்றால் நீங்கள் பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தையிலும் பாமக நேரு எதிராக நிற்கிற துருவங்களாக இருந்த சூழல் மாதிரி இன்னைக்கு வன்னியரசும் சௌமியா அன்புமணியும் சட்டமன்றத்தில் எடுக்கிற செல்ஃபி பார்த்துருக்கோம். இதெல்லாம் வரவேற்கிறோம்ல. நீங்கள் அந்த அவருடைய கமெண்ட்ஸ்குள்ளே போய் பாருங்கள், வன்னியரசுடைய ஐடிக்குள்ளே போய் தவறான எந்த கமெண்ட்ஸ் கிடையாதுல்ல. அப்போ இப்போ ஒரு ஆரோக்கியமான அரசியலை வட மாவட்டத்தில் போய்கிட்டு இருக்கு. அப்படின்றப்ப இங்கே தலைவர் திருச்சியில் நிற்கலாம், மதுராந்தல் நிற்கலாம், எங்கே இருந்தாலும் வெற்றி பெற்றாலும் ஒரு பொது வேட்பாளர் அவர் வந்து வெற்றி பெற்றால் இன்றைக்கி தாவேக்கு ஆதரவு கொடுப்பார்ல. ஏன்னா நாங்கள் பொது சமூகமாக எங்களை ஏற்றுக்கொள்ள சூழல் வந்துருச்சுல. நீங்கள் ஆதி திராவிடர் நலத்துறை, பழங்குடியினர் நலத்துறை இருந்த ஒரு துறையை இன்னைக்கு சமூக நீதித்துறைன்னு மாற்றிருக்கோம்ல. இது ஒரு அரசியல் மாற்றம் தானே. அப்போ இப்படி ஒரு அரசியல் மாற்றம் வரும்போது பொது சமூகம் கொண்டாடக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைமையாக தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் இருக்கிறார்.
ஆகையால் கிழக்குலையோ ஏதோ ஒரு தொகுதியில் பொது வேட்பாளர் இருக்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா வெற்றி பெறுவான். வெற்றி பெறுவீங்க. ஆமா, மீண்டும் மாநில அரசியலுக்கு திரும்புவார். என்னை போன்றவர்களுக்கு தலைவர் வந்து மாநில அரசுக்கு வரணும். மாநில அரசு தெரிவிச்சிருந்தாரு. ஏன்னா காட்டுமன்னார் கோயிலில் நின்றாங்க, திரும்பி அதை வாபஸ் பெற்றாங்க. ஏன்னா வந்து தமிழ்நாட்டு அரசியல் சூழலுக்கு விடுதலை சிறுத்தைகள் போன்ற ஒரு ஆளுமைகள் மாநில அரசியலுக்கு வேணும். ஏன்னா நீங்கள் 1000 கோடி 500 கோடி இப்படி கோடி கணக்கில் ஒரு அரசியல் சூழல் இருக்கிற நேரத்தில் ஒரு எளிமையான ஒரு தலைமை, எளிமையான தலைவர்கள் இந்த சமூகத்துக்கு தேவை. ஏன்னா தமிழ் சமூகம் என்பது ஒரு நீண்ட வரலாற்றுக்குரிய சமூகம். பொருளாதாரம் வெறும் பணம் பணம் பணம்னு இங்கே அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி தமிழ் சமூகத்துடைய அடையாளங்கள், தமிழ் சமூகத்துடைய அரசியல் மாண்பு, தமிழ் பண்பாடு இதெல்லாம் காக்கப்படணும்னா விடுதலை சிறுத்தையின் தலைவர் போன்றவர்கள், அண்ணன் எழுச்சி தமிழர் போன்ற தமிழ் தேசிய தலைவர்கள் இந்த அரசியல் களத்துக்கு வரணும். அதற்கு விஜய் வந்து ஒரு சும்மா ஒரு கதவை திறந்துருக்கு. என்னன்னா வாக்கு காசு கொடுக்காம இருக்குல்ல, அப்படி ஒரு கதவை திறந்திருக்காரு. அப்படி ஒரு சூழல் தமிழ்நாட்டில் வரணுங்கிற. ஏன்னா 2000 ரூபா கொடுத்தா ஓட்டு போட்டுருவான், 1000 ரூபா கொடுத்தா ஓட்டு போட்டுருவான் அப்படின்ற மக்கள் மூளையை வந்து கெடுத்து வச்சிருக்காங்க. அதை தூக்கி அடிச்சிருக்கல இந்த தேர்தல். அந்த மாதிரி விடுதலை சிறுத்தைகள் நின்றாலும் பொதுவாக வந்து காசு தர மாட்டாங்க, வாக்குக்கு வெற்றி பெறுவாங்க அப்படின்ற மனநிலை மக்கள்கிட்ட உருவாக்கணும். நீங்கள் பேசும்போது நடுவில் பொது வேட்பாளராக சீமான் கூட இருக்கலான்னு சொன்னீங்க. ஒருவேளை அதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா இசக்கி சுப்பையாவுக்கு எதிராக இவரை போடலான்ற மாதிரியான செய்திகள்லாம் கூட படிக்க முடிஞ்சிச்சு. நீங்கள் அதை அரசியலில் சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு விஜய் தான் பெரிய உதாரணம். அவருடைய அரசியல் வந்து இன்னைக்கு இந்தியாவுடைய பிரளயம் ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா மற்ற டெல்லி கெஜ்ரிவால் வந்தார், அவர் வந்தார்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம வந்து அது வட மாநிலங்கள் அரசியல் வேற. தமிழ்நாட்டு சூழல் அப்படி கிடையாது. ஆனால் அது மாற்றி அமைச்சிருக்காரு விஜய் அவர்கள். அப்படி ஒரு மாற்றி அமைக்கக்கூடிய சீமானன் வைக்கலாம்ல, ஏன் நிற்கக்கூடாதுங்கிறோம். தமிழ் தேசிய தளம் வளரும் போது தமிழ் தேசியவாதி வேட்பாளர் வரட்டும். இல்லை, இவங்க அதிமுக திமுக சேர்ந்து அவரை நிற்க வைக்க போகிறதா ஒரு பேச்சு அடிபட்டது. அதுக்கு சீமான் ஒத்துப்பாரான்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா அவர் தமிழ் தேசிய சித்தாந்தத்தை பேசக்கூடியவர். இங்கே திராவிடத்தை எதிர்த்து தான் அவர் அரசியலை பண்ணிட்டு இருக்காருன்னும் போது இதெல்லாம் சாத்தியமாத்துக்கான வாய்ப்புகளே இல்லைன்னு தானே தோணுது. இல்லை, நீங்கள் எப்பயுமே வந்து ஒரு அரசியல் திராவிடம் தமிழ் தேசியங்கிறதெல்லாம் இரண்டுமே ஒரே அரசியல் தான். கருத்தியல் தான் வேறு வேறு இருந்துச்சு, அரசியல் ஒன்று தான். என்ன நோக்கத்துக்காக அரசியல் செய்கின்றோம்? மக்களுக்காக. அந்த மக்கள் யார்? தமிழ் மக்கள். தமிழ் மக்களுடைய விடுதலைக்காக பேசுகின்ற அரசியல் தமிழ் தேசிய அரசியல். திராவிடம் என்பது கருத்தியல். அப்போ அதெல்லாம் எல்லாமே இவங்க பேசின வந்தது தான். ஆனால் சீமான் அவர்கள் போன்றதோ இல்லை திருமாண்ணன் போன்றவர்களோ சட்டமன்றத்துக்குள்ள போனால் எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படி பார்க்கணும் நம்ம. இப்போ திருமாண்ணன் சட்டமன்றத்துக்கு போகிறாரு, சீமானன் சட்டமன்றத்துக்கு போகிறாரு. எப்படி இருக்கும் சட்டமன்றம்? ஒரு பெரிய மாற்றம் வரும். இப்போ வன்னியரசன் இருக்கார், சௌமியா அன்புமணி இருக்காங்க, ஜவஹர்லால் இருக்காரு, தமிழன் சார் இருக்காரு. இப்போ அப்படி ஒரு சட்டமன்றத்துக்குள்ள ஒரு பெரிய தமிழ் தேசியவாதிகள் உள்ள போய் நிற்கணும். அதுதான் சரியாக இருக்கும். அது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். இப்போ வேலுமுருகன் கூட நிற்கலாம் பொது வேட்பாளராக. நம்ம வரணும்னு விரும்புகிறோம். யாரெல்லாம் தமிழ் தேசியத்தில் இருக்காங்களோ இந்த 5 தொகுதி நிற்கட்டும், மக்கள் இவங்க தேர்வு பண்ணட்டும். எப்படி தாவேக்கால வந்து எந்த பின்புலம் இல்லாமல் காசு கொடுக்காம என்ன சொல்லணும்னா சாமானிய உழைக்கின்ற குடும்பத்திலேருந்து ஒரு பையன் வந்திருக்கான்ல, மினிஸ்டரா வந்திருக்கான்ல, சட்டமன்ற உறுப்பினர் இருக்கான். அந்த மாதிரி இங்கிருந்து தமிழ் தேசிய வரட்டும். திமுகவும் அதிமுகவும் ஒத்துக்குமா? அதுக்கு விடுமா? விட்டா நல்ல பண்புங்கிறேன் நான். உண்மையில் நல்ல பண்புள்ள அரசியல் கட்சிங்கன்னா இவர்கள் போன்றவர்களை முன்னுக்கு நிறுத்தி இந்த சட்டமன்றத்துக்குள்ள அனுப்புறது தான். அதிமுக 4 பேர் இழந்திருக்காங்க இல்லையா, 5 பேர் இழந்திருக்காங்க இல்லையா? அது அதிமுக தவறு. அது மிகப்பெரிய அதிமுக தவறு. அதிமுகன்ற கட்சி வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல கரைஞ்சு போச்சு. அது முழுக்க அவருடைய தலைமையுடைய தவறு. நீங்கள் திராவிட கட்சியிலேயே இன்னைக்கு இருக்கிற வலிமையான கட்சி திமுக. இன்னைக்கு திமுகலேருந்து யாராச்சும் வெளியே போயிருக்காங்களா? திமுக ஒரு வட்டச்ச வெளியே போயிருக்கானா? ஒரு மாவட்ட வெளியே போயிருக்கானா? இல்லை யாராச்சும் எம்எல்ஏ ரிசைன் பண்ணியிருக்கானா? கிடையாது. ஏன்? ஒரு சித்தாந்த அரசியலுக்காக தந்தை பெரியார், அண்ணா, கலைஞர் அப்படின்னு ஒரு அரசியல் கோட்பாட்டுக்காண்டி ஒரு கட்சி நிற்கிது. இன்னைக்கு அவ்வளோ வலிமையாக பேசிகிட்டு இருக்கு. இன்னைக்கு ஜென்சின்னு சொல்லி வச்சுட்டு ஒரு டீம் வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே. ஏன் வந்து எடப்பாடி அப்படி கிடையாது? என்ன காரணம்னா முழுக்க தனிநபர் சர்வதிகாரம். 2வது இவங்க மத்திய அரசினுடைய கட்டுப்பாடுகளை போயிட்டாங்க. அதெல்லாம் கரைஞ்சு போயிட்டாங்க. இதை தான் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் சொன்னார். தொடர்ந்து அதிமுகவை பாஜக கலவரம் செய்ய போகிறது, காலி பண்ண போகிறது, காணாமக்க போகுதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். கேட்கல. நீங்கள் கட்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பாருங்க, அத்துக்கிட்டு பிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. பல பேர் ரெடியாக இருக்கா சொல்கிறாங்க. கண்டிப்பாக ரெடியாக இருக்காங்க. ஏன்னா வந்துட்டு அதிமுக தலைமைன்னு ஒரு வலிமையான ஆளுமை கிடையாதுல்ல. இப்போ ஜெயலலிதாங்கிற அந்த அம்மா வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கட்சி வச்சிருந்துச்சு. எம்ஜிஆர் வச்சுருந்தாரு. ஏன் அம்மா ஜானகியால் கொண்டு வர முடியல? ஜானகி மாட்ட அந்த வலிமை இல்லை. அதனால் ஒரு கட்டத்துக்கு மேலே ஜானகமாகவே ஜெயலலிதா பார்த்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. கட்சி நீங்கள் நடத்துக்குன்னு சொல்லி போயிட்டாங்க. ஏன் ஆரம் வீரப்பன் இல்லையா? எவ்வளோ பெரிய தலைவர்களாக இருந்தாங்க. திருநாக்கரசு இல்லையா?
நெடுஞ்செழியன் இல்லையா, எவ்வளோ பேர் இருந்தாங்களே, ஏன் ஜெயலலிதா அந்த ஆளுமை இருந்துச்சு. எப்பவுமே வந்து ஒரு தலைமைங்கிறது அவ்வளோ ஸ்கிரிப்டாக இருக்கணும், வலிமையாக இருக்கணும், யாருக்கும் அடிபடிஞ்சிடக்கூடாது. நீங்கள் எடப்பாடி பார்த்தீங்கன்னா இங்கே கரு முரும்பார், அங்கே போய் அமித்ஷா பார்த்தா குனிஞ்சு நிற்பார், கை கட்டி நிற்பார். அப்போ அது கிடையாதுல்ல. அந்த அம்மா சொன்னாங்க மோடியா லேடியான்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் மோடி பயந்தார். மோடியா லேடியான்னு சவால் விட்டாங்கல்ல, அந்த ஆளுமை வேணும். அந்த ஆளுமை வந்து ஏடிஎம்கேல இன்னைக்கு யார்ட்டையும் கிடையாது. அதனால் அதிமுகன்ற கட்சி இன்னைக்கு ஒரு பெரிய அழிவு நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. மிக்க நன்றி தொடர். நன்றி.